இணைந்திருக்கும் ராஜ் டிவி நண்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 1 ஜூலை 2024 தேதியில் தேய்பிரையில் வரக்கூடிய தசமி தேதியில் சந்திராஷ்டமம் என்பது பூரம் நட்சத்திரத்திற்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் நல்ல காரியங்களை செய்யக்கூடிய எண்ணங்கள், பாக்கியம், யோக்கியம் கிடைக்கும். கடவுள் சிந்தனை அதிகரிக்கும். இறை பக்தியானால உங்களுடைய மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு நல்ல விதமான பலன்களை தரும். ரிஷபராசி என்பவர்களுக்கு இறைவன் சிந்தனை, பக்தி. இந்த பக்தியில 2 பக்தி இருக்கு. தர்மத்துடன் சேர்ந்த பக்தி, தர்மம் இல்லாத பக்தி. சிறந்த பக்தியாளன் ராவணன், ஆனால் தர்மத்தை மீறியதனால் அவருடைய விளைவு என்பது எல்லாருக்கும் தெரியும். அதே அளவில் பக்தி கம்மியாக இருந்தாலும் கூட ஹனுமான் ராவணனை விட பக்தி கம்மி, ஆனால் ஹனுமான் தர்மத்தின் வழி நின்றதுனால அவருடைய நிலைமை என்னன்றது தெரியும். இப்போ பக்தியானது தர்மத்தின் வழியில் இருக்கும் பொழுதுதான் அந்த பக்திக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும். மிதுனராசி என்பவர்கள் சற்று ஓய்வு எடுக்கக்கூடிய நாள். தொல்லைகளிலிருந்து விடுபட்டு தேவையில்லாத எண்ணங்களை தவிர்த்து சற்று இளைப்பாறுதல் நல்லது. இந்த உழைச்சி டென்ஷன் ஆகிறதுல அவசியமே இல்லை. வாழ்க்கையில் நிம்மதி என்பது மிக மிக முக்கியம். இன்று உங்களுக்கு நிம்மதி தேவை. கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஆர்வத்தை தூண்டக்கூடிய நாள். எஸ்பெஷலி விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான விஷயங்களில் நிறைய இன்ட்ரெஸ்ட் பிறக்கும். என்டர்டெயின்மெண்ட், சினிமா துறை, பத்திரிகை துறையில் வேலை செய்யக்கூடிய அனைத்து கடகராசி என்பவர்களுக்கும் நிறைய உற்சாகம் தரக்கூடிய நாள். சிம்மராசி என்பவர்களுக்கு மன அமைதியும் நிம்மதியும் தரக்கூடிய நாள். பொதுவாகவே சிம்மராசி எப்பவுமே ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான சிந்தனையில் இருப்பீங்க. சூரியன் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதனால் வெப்பத்தை தணிக்க முடியாத சிம்மராசி என்பவர்களுக்கு எப்பவுமே எதையாவது ஒன்று செஞ்சுட்டே இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் அமைதியாக இருங்க. கன்னிராசினியர்களுக்கு பாராட்டு மழை பொழியக்கூடிய நாள். எங்கு திரும்பிலும் பாராட்டு, எவராலும் பாராட்டு. முக்கியமாக அப்பா, அம்மா, மனைவி, இந்த மனைவி கிட்டேருந்து கிடைக்கிற பாராட்டு என்பது ஆஸ்கர் விருதிற்கும் மேலானது. அப்படிப்பட்ட விருது இன்று உங்களுக்கு கிடைக்கும். துலாம் ராசி என்பவர்களுக்கு தேர்ச்சியில் வெற்றி பெறக்கூடிய நாள். எப்பேற்பட்ட போட்டிகளில் நீங்கள் பங்கேற்றாலும் கூட இன்றைக்கு வெற்றி உங்களுக்கே தான். ஏன்னா அப்படிப்பட்ட சிறப்பான நாள். இந்த அற்புதமான நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானுடைய அருள் என்பது யாருக்கு கிடைக்கிறதோ அவர்களுடைய பாக்கியம் அளவற்றது. எப்படின்னு கேட்டிங்கன்னா 16 செல்வங்கள்னு சொல்லுவாங்க. அதில் முக்கியமானது நிம்மதி, இந்த சந்தோஷம், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய முருகன் அருள் என்பது அது ஒரு ஃபீலிங் செக்யூர்டுங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை உருவாக்கும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காணப்படும். அனைத்து விருச்சிகராசி என்பவர்களுக்கும் இன்று மிகப்பெரிய நற்செய்தி வந்து சேரும். உறவினர்கள் மூலியமாக அனுகூலம், நண்பர்களின் மூலியமாக அனுகூலம் ஏற்படக்கூடிய நாள். இன்றைய நாள் போற்றி பாராட்டக்கூடிய நாளாக விளங்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்காத நினைவுகளை மனதில் தந்தே தீரும். தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான நாள். 7.5 சனியின் தாக்கத்திற்கு பிறகு வாழ்க்கை தொடங்க போகிற இந்த நிலையில் இந்த மாதிரி நாள் புது ஸ்டார்ட், இந்த பட்டனை அழுத்தின மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். புதிய வியாபாரங்கள், புதிய முதலீடுகளில் முயற்சி எடுக்கலாம். ஒட்டுமொத்த நன்மையும் ஒட்டுமொத்த குடும்பத்துடைய ஆசீர்வாதமும் உங்கள் மேல் வந்து விடும். மகர ராசி என்பவர்களுக்கு எதிரிகளுடைய தொல்லை அதிகமாக இருப்பதனால் இந்த நாளில் எந்த புதிய முயற்சியிலும் ஈடுபட வேண்டாம். பகை பாராட்ட வேண்டாம், விட்டு விலகுவது நல்லது. வார்த்தை பிரயோகத்தில் மிக மிக கவனம் தேவை. இன்றைய தேவை பொறுமை, நிதானம், தியானம். இந்த தியானத்தின் மூலியமாக மட்டும்தான் நீங்கள் நிம்மதியை அடைய முடியும். கும்பராசினியர்களுக்கு மிகவும் லாபகரமான நாளாக வருகிறது. நீங்கள் எந்த தொழிலை செய்தாலும் சரி உங்களுக்கு பொருளாதார வரவு அதிகரிக்கும். பண வரவு அதிகரிக்கும் போதே மனசுல தன்னறியாத நிம்மதியும் வரும். அக்கௌண்ட்ல காசு இருந்தா என்னாச்சு, நம்ம மனசு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது மனிதனுடைய இயல்பு. இந்த காலகட்டத்தில் ரொம்ப நிம்மதியை கொடுக்கக்கூடிய நாள். இறைவனின் ஆசீர்வாதம் உங்களுக்கு. மீனராசி என்பவர்களுக்கு இன்று அதிர்ஷ்ட மழை பொழியக்கூடிய நாள். எப்பொழுதும் மீனராசிக்கு ஒரு அதிர்ஷ்டம் சிறப்பாக உண்டு. அதற்கு காரணம் சுக்கிர பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடு என்பதனால் மட்டுமல்ல, இது மோட்சஸ்தானமும் கூட. மிகுந்த ஆன்மீகத்தை தரக்கூடிய இந்த வீடாக இருப்பதனால் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இறைவனுடைய சிந்தனை என்று அதிகரிக்கும்.
இன்று 1 ஜூலை 2024 தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்தருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.